ஒரு காலத்தில் ஒரு மன்னன் தன் பலத்தை எண்ணி மிகவும் அகம்பாவம் கொண்டிருந்தான். அவனது கட்டளைகளுக்கு முன் எதுவும் நிற்க முடியாது என்று நம்பினான். ஒரு நாள் அவனது அரசவை ஜோதிடர், மன்னா, நாட்டில் மிகச்சிறந்த ஞானி ஒருவர் இருக்கிறார். அவர் எதிர்காலத்தை கணிக்க வல்லவர் என்றார். மன்னன் ஆச்சரியத்துடன், அப்படியா? உடனே அவர் என் அரசவைக்கு அழைத்து வாருங்கள், நான் அவரை சோதித்து பார்க்க விரும்புகிறேன் என்றான். ஜோதிடரின் ஏற்பாட்டின்படி அந்த ஞானி அரசவைக்கு வந்தார். மன்னன் அவரிடம், ஞானியே, விதியை உங்களால் கணிக்க முடியுமாமே, அது உண்மையா? என் விதி என்னவென்று சொல்ல முடியுமா என்று கேட்டான். ஞானி பணிவுடன், மன்னா, விதி என்பது நாம் பிறக்கும்போது எழுதப்படுவது. அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் நாம் செய்யும் செயல்கள் அதன் போக்கை சற்று மாற்றலாம். இருப்பினும் அடிப்படை விதி மாறாது என்றார். மன்னன் சிரித்து, விதியை வெல்ல முடியாது என்கிறாயா? நான் உன்னை சவால் விடுகிறேன். என் மரண தேதியை கனி, அதை நான் முறியடித்து காட்டுகிறேன் என்றான். ஞானி தயங்கினார். மன்னா, இது நல்லதல்ல, விதியை சோதிப்பது ஆபத்தானது என்றார். ஆனால் மன்னன் பிடிவாதமாக இருந்ததால் வேறு வழியின்றி ஞானி ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினார். சில நிமிடங்களுக்கு பிறகு அவரது முகம் வெளிரியது. மன்னா, மன்னிக்க வேண்டும். நீங்கள் இன்னும் சரியாக 1 மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் இறப்பீர்கள். உங்கள் மரணம் ஒரு குதிரையின் உதைப்பால் நிகழும் என்றார். மன்னன் கோபத்தில் சீறினான். என்னது, ஒரு குதிரையால் மரணமா? நான் அதை ஒருபோதும் நடக்கவிட மாட்டேன். என் அரண்மனையில் உள்ள அனைத்து குதிரைகளையும் இப்போதே சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறேன். நான் என் வாழ்நாள் முழுவதும் குதிரைகளை பார்க்கப் போவதில்லை என்றான். அவன் சொன்னபடியே அனைத்து குதிரைகளும் அரண்மனையிலிருந்து அகற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் சிறை வைக்கப்பட்டன. மன்னன் தான் விதியை வென்றுவிட்டதாக நினைத்து பெருமை கொண்டான். 1 மாதம் கடந்தது. குறித்த நாளும் குறித்த நேரமும் நெருங்கிக் கொண்டிருந்தன. மன்னன் மகிழ்ச்சியுடன் சிரித்தான். ஞானியே, உமது கணிப்பு பொய்த்துவிட்டது. நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேன். என் விதியை நான் வென்றுவிட்டேன் என்றான். ஞானி எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றார். மன்னன் தனது மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள எண்ணி தன் அறையிலிருந்து வெளியே வந்தான். அப்போது அவனது அரண்மனைக்குள் ஒரு சிற்பி புதிதாக செதுக்கப்பட்ட ஒரு மரகுதிரை சிலையை கொண்டு வந்தார். அது அச்சு அசலாக ஒரு குதிரை போலவே இருந்தது. மன்னன் அந்த சிலையை பார்த்து கேலி செய்ய நினைத்து, இந்த செதுக்கப்பட்ட குதிரையால் என்னை கொல்ல முடியுமா என்று கூறி தனது காலால் அந்த மரகுதிரையை உதைத்தான். திடீரென்று அந்த மரகுதிரையின் காலிலிருந்து ஒரு நீண்ட கூர்மையான ஆணி பிதுங்கி வெளியே வந்தது. அது மன்னனின் காலில் ஆழமாக பாய்ந்தது. வலி தாங்க முடியாமல் மன்னன் அலறினான். சில நிமிடங்களிலேயே அவன் மயங்கி விழுந்தான். அனைவரும் ஓடி வந்து மன்னனை தூக்கினர். ஆனால் காலம் கடந்திருந்தது. மன்னன் மரணமடைந்தான். அவன் மரணமடைந்தது ஞானி குறிப்பிட்ட அதே நாளில், அதே நேரத்தில், ஒரு மரகுதிரையின் உதைப்பால். அப்பொழுதுதான் அங்கிருந்த அனைவருக்கும் புரிந்தது, விதியை யாராலும் வெல்ல முடியாது என்று. நாம் அதை மாற்ற முயன்றாலும் விதிக்கானது வழியில் வந்து சேரும். அர்ஜுன் ஒரு காலேஜ் பையன். சோஷியல் மீடியாவில் செம ஆக்டிவ். அவனோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் செம வைரல். டான்ஸு, காமெடி, லைஃப் ஸ்டைல் டிப்ஸ்னு எக்கச்சக்க ஃபாலோவர்ஸ். அர்ஜுன் தொட்டதெல்லாம் ஹிட்டுன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை புகழ்வாங்க. அவனுக்கும் அதே கர்வம். என் அதிர்ஷ்டம் வேற லெவல், விதியெல்லாம் எனக்கு கட்டுப்படும்னு அடிக்கடி சொல்லுவான். ஒரு நாள் அர்ஜுன் ஒரு பழைய புத்தக கடையில ஒரு வினோதமான புத்தகம் பார்த்தான். அதுல விதியை வெல்ல முடியாதுன்னு ஒரு லைன் மட்டும் ஹைலைட் பண்ணப்பட்டிருந்தது. அர்ஜுன் அதை சிரிச்சுட்டே வாங்கி வந்தான். பழங்கால மூட நம்பிக்கைன்னு நினைச்சு ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் கூட பண்ணினான். விதிங்கிறதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல தான்னு சொல்லிட்டு தான் எப்படி சவால்களை ஜெயிச்சு காட்டுறான்னு அதுல காட்டினான். ரீல் செம்ம ஹிட். அர்ஜுன் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு கனவு கண்டான். ஒரு பிராண்டு கூட டைப் ஆகி ஒரு லான்ச் ஈவெண்ட்ல பேச சான்ஸ் கிடைச்சது. இது அவனோட கெரியர்ல ஒரு பெரிய மைல்கல். ஈவெண்ட் நடக்கிற ஹாலுக்கு போகும்போது சிக்னல்ல நின்னான். அப்போ ஒரு பிச்சைக்காரன் வந்து, தம்பி, ₹1 கொடுங்க, என் பொண்ணு பசியில இருக்கான்னு கேட்டான். அர்ஜுன், டைம் இல்லப்பா, எனக்கு ரொம்ப அவசரம்னு சொல்லிட்டு போனை எடுத்துட்டு அடுத்த ரீல் ஐடியாவை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சான். ஈவெண்ட் ஆரம்பிச்சது. அர்ஜுன் ஸ்டேஜுக்கு போனான். அவன் பேச ஆரம்பிக்கும் போது திடீர்னு ஹால்ல லைட் ஆஃப் ஆயிடுச்சு. டெக்னிக்கல் பக். கொஞ்ச நேரத்துல லைட் வந்தாலும் ப்ரொஜெக்டர் வேலை செய்யல. அவன் பேச வேண்டிய ஸ்கிரிப்ட், வீடியோஸ் எதுவுமே ஓடல. எல்லாமே ஆஃப்லைன்ல இருந்தது. இதுக்கு முன்னாடி எந்த டெக்னிக்கல் ப்ராப்ளமும் வராத ஈவெண்ட் இது. அர்ஜுன் செம ஷாக் ஆகிட்டான். அவன் ரொம்ப தயாராகி இருந்தும் அவனால பேச முடியல. இந்த ஒரு நாள் ஈவெண்ட் அவனோட கெரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்னு நினைச்சான். ஆனா விதி வேறு மாதிரி விளையாடியது. அர்ஜுன் சோகமா வீட்டுக்கு திரும்பி வந்தான். அவன் போனை எடுத்தான்.
அப்பதான் அவன் செஞ்ச ரீல் ஞாபகத்துக்கு வந்தது. விதிங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல தான்னு சொன்னவன் இன்னைக்கு ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் கூட சமாளிக்க முடியாம திணறி போயிட்டான். அவன் எவ்வளவு பிளான் பண்ணாலும் ஒரு சின்ன சிக்னல், ஒரு சின்ன டெக்னிக்கல் பக், இவை எல்லாமே அவனோட மொத்த திட்டத்தையும் மாத்திடுச்சு. அர்ஜுன் மறுநாள் காலையில அதே சிக்னல்ல வந்து நின்னான். அதே பிச்சைக்காரன் வந்தான். இவன் அன்னைக்கு உதவி செய்யாததை நினைச்சு குற்ற உணர்ச்சியில தலை குனிஞ்சான். ₹1 கொடுங்க தம்பின்னு கேட்டதும் இவன் பர்ஸை எடுத்து எல்லா பணத்தையும் கொடுத்தான். நேத்து உனக்கு உதவி செய்ய முடியல, மன்னிச்சுக்கோன்னு சொன்னான். பிச்சைக்காரன் ஆச்சரியமா பார்த்தான். அர்ஜுன் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டான், விதிங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. நாம எவ்வளவுதான் பிளான் பண்ணாலும் சில விஷயங்கள் நம்ம கையை மீறி நடக்கும். ஆனா அந்த நேரத்துல நாம எப்படி நடந்து கொள்கிறோம், மற்றவர்களுக்கு எப்படி உதவுகிறோம் என்பதுதான் முக்கியம். நேத்து ஈவெண்ட்ல நடந்தது அவனோட கர்வத்துக்கு ஒரு பாடம். ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்துட்டு ஒரு மனிதனுக்கு உதவக்கூட நேரம் இல்லைன்னு நினைச்சது மிகப்பெரிய தவறு. அன்றிலிருந்து அர்ஜுன் மாறினான். அவன் ரீல்ஸ் இன்னும் பண்றான். ஆனா இப்ப அவனோட ரீல்ஸ் வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை எப்படி எதிர்கொள்வது, சின்ன சின்ன உதவிகள் எப்படி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு பாசிட்டிவ் மெசேஜ்களை பத்தி பேசுது. அவன் அதிர்ஷ்டத்தை நம்புறதை விட நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிச்சான். விதி அவனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அது. விதியை யாராலும் வெல்ல முடியாது, ஆனா விதியுடன் நல்ல வழியில் பயணிக்கலாம். ஒரு காலத்தில் ஒரு ராஜ்யத்தில் மிகச்சிறந்த ஜோதிடராக கருதப்பட்ட ஒருவர் இருந்தார். அவர் பெயர் கணிகர். கணிகர் எதிர்காலத்தை பற்றி துல்லியமாக கணிக்கும் திறன் பெற்றவர். ராஜாவும் மக்களும் அவரை பெரிதும் மதித்தனர். எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுப்பதற்கு முன் கணிகரின் ஆலோசனையை கேட்பது வழக்கம். ஒரு நாள் மன்னன் கணிகரை அழைத்து, கணிகரே, நம் ராஜ்யத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அதன் விதியை முன்கூட்டியே உங்களால் கூற முடியுமா என்று கேட்டார். கணிகர் சற்று யோசித்துவிட்டு, மன்னா, அது சாத்தியம்தான். ஆனால் விதியை அறிந்து கொள்வதால் எவ்வித மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்றார். மன்னன் அதை ஏற்கவில்லை. விதியை அறிந்தால் நாம் அதை மாற்ற முயற்சிக்கலாமே, மோசமான விதியை நல்ல விதமாக மாற்றலாம் அல்லவா என்று கேட்டார். கணிகர் புன்னகைத்தார். மன்னா, விதி என்பது ஒரு சக்தி வாய்ந்த நீரோட்டம். அதை ஒருவராலும் திசை திருப்ப முடியாது. ஆனால் தங்கள் விருப்பம் என்பதால் நான் முயல்கிறேன் என்றார். அன்றிலிருந்து ராஜ்யத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையின் ஜாதகத்தையும் கணிகர் கணித்து அதன் விதியை ஒரு ஓலையில் எழுதி வைத்தார். சில வருடங்கள் கழிந்தன. ஒரு ஏழை விவசாயியின் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தது. கணிகர் அந்த குழந்தையின் ஜாதகத்தை பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தார். இந்த குழந்தை தன் 18வது வயதில் ஒரு பெரிய புதையலை கண்டெடுக்கும். ஆனால் அதே புதையல் காரணமாக அது 20வது வயதில் ஒரு பெரும் ஆபத்தில் சிக்கும். இறுதியில் 25வது வயதில் ஒரு நோயால் மரணமடையும் என்று எழுதி வைத்தார். மன்னனுக்கு இந்த குழந்தையின் விதி பற்றி தெரிவிக்கப்பட்டது. மன்னன், இந்த குழந்தையின் விதியை நாம் மாற்றி காட்டுவோம். புதையலை கண்டெடுக்க விடாமல் பார்த்துக் கொள்வோம். ஆபத்திலிருந்து காப்பாற்றுவோம். நோய் வராமல் தடுப்போம் என்று சபதமிட்டார். அந்த குழந்தையை ராஜா அரண்மனைக்கு அழைத்து வந்து எல்லா வசதிகளுடன் வளர்த்தனர். அது எப்பொழுதும் அரண்மனையை விட்டு வெளியே விடவில்லை. புதையலை கண்டெடுக்க வாய்ப்பே இல்லாமல் பார்த்து கொண்டனர். குழந்தை 18 வயதை அடைந்தது. ஒரு நாள் அரண்மனையின் பழமையான நூலகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு ரகசிய அறை இருப்பதை கண்டறிந்தது. ஆர்வம் மிகுதியால் அந்த அறையை திறந்தது. உள்ளே ஒரு பெரிய தங்க புதையல் இருந்தது. அது பல ஆண்டுகளாக எவராலும் கண்டறியப்படாமல் இருந்த அரண்மனையின் புதையல். விதி தன் விளையாட்டை தொடங்கியது. மன்னன் வருந்தினாலும் முதல் பகுதி நிறைவேறிவிட்டதை உணர்ந்தார். இனி 2வது பகுதியை தடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அந்த புதையலை பத்திரமாக பூட்டி வைத்தனர். குழந்தையின் பாதுகாப்பிற்காக பல வீரர்கள் நியமிக்கப்பட்டனர். குழந்தை 20 வயதை அடைந்தது. ஒரு நாள் அரண்மனையில் ஒரு பெரிய விழா நடந்தது. கொண்டாட்டத்தின் போது புதையல் இருந்த அறையின் அருகே எதிர்பாராத விதமாக ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. புதையலில் இருந்து கிளம்பிய நச்சு புகை அரண்மனை முழுவதும் பரவியது. குழந்தை அந்த புகையை சுவாசித்து மயங்கியது. பல போராட்டங்களுக்கு பிறகு குழந்தையை மீட்டனர். ஆனால் நச்சு புகையின் காரணமாக குழந்தையின் நுரையீரல் பாதிக்கப்பட்டது. பெரும் ஆபத்திலிருந்து தப்பித்தாலும் உடல் நலம் குன்றியது. மன்னன் உடைந்து போனார். 2 பகுதிகளும் நிறைவேறிவிட்டன. இனி மரணம். மன்னன் உலகின் சிறந்த மருத்துவர்களை வரவழைத்து குழந்தைக்கு சிகிச்சை அளித்தார். எல்லா வகையிலும் மரணத்தை தடுக்க முயன்றார். குழந்தை 25வது வயதை அடைந்தது. அதன் உடல் நலம் மேலும் மோசமடைந்தது. ஒரு நாள் இரவு கணிகர் மன்னனை சந்தித்தார். மன்னா, விதியை ஒருவராலும் வெல்ல முடியாது. நாம் அதை மாற்ற முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் விதி வேறொரு வழியில் தன்னை நிரூபித்துக் கொள்ளும் என்றார். மன்னன் கண்ணீருடன் அதை ஏற்றுக்கொண்டார். அடுத்த நாள் காலை
குழந்தை நிம்மதியாக மரணமடைந்தது. மன்னன் விதியின் வலிமையை உணர்ந்தார். மனிதர்கள் தங்களால் முடிந்த அளவு முயற்சி செய்யலாம், ஆனால் இறுதி முடிவை விதிதான் தீர்மானிக்கும் என்பதை அவர் புரிந்து கொண்டார். விதியை யாராலும் வெல்ல முடியாது, ஆனால் விதியுடன் இணைந்து நம் செயல்களில் கவனம் செலுத்தி வாழ்வதே உண்மையான ஞானம்.